Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் ஈஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது செய்யறது ரொம்ப சிம்பிள்ங்க. இனிமேல் வந்துட்டு நம்ம ஈஸ்ட் கடையில போய் வாங்க வேண்டாங்க. நமக்கு பிரெட், கேக், பன், நான், ஜிலேபி, பீட்சா இப்படி இதெல்லாம் பண்றதுக்கு ஈஸ்ட் ரொம்பவே அவசியம்ங்க. நம்ம வந்துட்டு ஈஸ்ட் வீட்லயே செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாங்க. தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈஸ்ட் எல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சிருக்க மாட்டோம். செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா இதோடவே நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரை சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஈஸ்ட் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கும் போது தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடலாங்க. எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஈஸ்ட் தேவைப்படும். ரொம்பவே உபயோகமாகவும் இருக்கும். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை எல்லாம் பாருங்க நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த மிக்சரை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்ததா இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணின மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இதோடவே நம்ம இப்போ தயிர் சேர்க்க போறோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம தண்ணியோட தேனும் சர்க்கரையும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து கொஞ்சமா எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேவைப்படுற அளவுக்கு நம்ம கொஞ்சமா இந்த மிக்சர் தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோங்க. ஈஸ்ட் செய்யறது இவ்வளோ ஈஸின்னு கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. ஸோ உடனே உங்கள் வீட்டில் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் உடனே கேக் செய்யணும், பீட்சா செய்யணும் அப்படின்னா ஈஸ்ட் இல்லைன்னா நம்மளால செய்ய முடியாமல் போகும். அப்படி இருக்கிற சமயத்துல எல்லாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட ரெடி பண்ணிடலாம் ஈஸ்ட் வீட்லேயே. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை அப்படியே வச்சிருக்கணும். நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ஒரு 8 மணி நேரம் வச்சிருந்தா போதுங்க. 8லேருந்து 8.5 மணி நேரம் வச்சிருந்தா போதும். இப்போ பாருங்க, நான் ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்க, அந்த பபிள்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்.
எவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வச்சிருக்கிறத விட கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனாக எடுத்து ஊற்றி இந்த தட்டில் வந்துட்டு அப்படியே நம்ம நல்லா வந்து பரப்பி விட்டுடலாங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா இதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பிளேட்டில் எடுத்து நம்ம தடவி அதை வந்து காய வைக்க வேண்டாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா இதை அப்படியே கூட லிக்விட் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை பண்ணி வச்சிட்டோம்னா வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம சில பொருட்கள் ரெசிபீஸ் எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக எடுத்து நல்லா வந்து இதை தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வெயில் அடிக்கும் போது இதை வச்சு காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இதை இந்த மாதிரி எடுக்கும்போது இது நமக்கு சூப்பராக வந்துடுங்க. நமக்கு ட்ரை ஈஸ்ட் வேணும் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வருதுன்னு. இது நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சுருக்கிறது ரொம்பவே கரெக்டு அப்படின்னு அர்த்தங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் பார்த்தா. இந்த மாதிரி ஹோம்மேட் ஈஸ்ட்லாம் வந்துட்டு நம்ம அடிக்கடி செஞ்சுருக்க மாட்டோம். செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இனிமேல் கடையிலலாம் போய் ஈஸ்ட் வாங்கவே மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ பாருங்க, இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இதை அப்படியே உள்ளார சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்க போகிறோங்க. பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு 2-3 டைம் நல்லா சுத்த விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. நமக்கு ரொம்ப நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்காது. ஓரளவு தரிதரியாக இருந்துச்சுனாலும் கரெக்டாக இருக்கும். எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப அருமையான ஹோம்மேட் ஈஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதான் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.